ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: ரஷ்யா யுக்ரைன் போருக்கு தீர்வு காண இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியுள்ளார். G20 நாடுகளின் கூட்டமைப்பில் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்திற்கான நெறிமுறைகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் சாம்பியன் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் போருக்கு தீர்வு காண இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரி சைபியாவுடன் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். யுக்ரைன் அமைதியை நிலைநாட்ட இந்தியா தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். ரஷ்யாவிற்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முன்வைத்த திட்டத்தை யுக்ரைன் வரும் 27ஆம் தேதிக்குள் ஏற்றுக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவின் அமைதி திட்டம் இறுதியானது அல்ல என்றும் இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். யுக்ரைன் நாடு மிக கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டு வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இதனிடையே அமெரிக்கா கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படையில் யுக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவர தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் யுக்ரைன் நாட்டு பாதுகாப்பு அலுவலர்கள் ஜெனீவாவில் அமைதி திட்டம் குறித்த ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். G20 நாடுகளின் கூட்டமைப்பில் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் G20 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலையான வளர்ச்சி, சமத்துவம் உள்ளிட்ட கருப்பொருளின் அடிப்படையில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுவதாக தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளுக்கு கடன் உதவி வழங்குவது, பொருளாதார வளர்ச்சிக்கு கனிம வளங்களை பயன்படுத்துவது உள்ளிட்டவைக்கு இந்த உச்சி மாநாட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். G20 அமைப்பின் தலைவராக இந்தியா பதவி வகித்தபோது உருவாக்கப்பட்ட பல்வேறு கொள்கைகள் தற்போது தென்னாப்பிரிக்கா தலைமையில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த நாடுகள் பருவநிலை மாற்றம் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்த நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த உச்சி மாநாட்டில் வலியுறுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார். ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்திற்கான நெறிமுறைகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜெருசலமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 25,060 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்திற்கு மத்திய அரசு கடந்த 12ஆம் தேதி அனுமதி வழங்கியிருந்ததாக கூறினார். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பை எதிர்கொள்ள இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட ஜவுளித்துறை, தோல் பொருட்கள், நகைகள், பொறியியல் உபகரணங்கள் உள்ளிட்ட துறைகளை மீட்க இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய சரக்குகளுக்கு அமெரிக்கா 50% கூடுதல் வரி விதித்ததை அடுத்து ஏற்றுமதியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மத்திய அரசு ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து தீமாப்பூர் விமான நிலையத்திலிருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பேசிய அவர், நாகாலாந்தில் ஹார்ன்பில் திருவிழா நடைபெறுவதால் அம்மாநிலத்திற்கு கூடுதல் சுற்றுலாப் பயணிகள் வருவதற்கு இந்த விமான சேவை பயனுள்ளதாக அமையும் என்று கூறினார். தீமாப்பூர் செல்லும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான கட்டணங்களுக்கு 15% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் சேவோக் ராங்போர் இடையிலான ரயில் பாதை அமைக்கும் பணிகள் 85% நிறைவடைந்துள்ளதாக வடகிழக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கேங்டாக்கில் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய வடகிழக்கு ரயில்வே அதிகாரி, பல்வேறு சுற்றுச்சூழல் மற்றும் புவிசார் சவால்களை எதிர்கொண்டு இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். ஆன்மீக தலைவரும் மிகச்சிறந்த சமூக சேவகருமான புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பிறந்த தினமான இன்று அவரின் நினைவுகளை போற்றி வணங்குவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்ரீ சத்ய சாய்பாபா அறக்கட்டளை ஏராளமான கல்விப் பணிகளையும் சமூக சேவைகளையும் செய்து வருவதாக கூறினார்.
புட்டபர்த்தியில் ஸ்ரீ சத்யசாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவில் இன்று உரையாற்றிய தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி ஆன்மீகத்தை மனித சேவையுடன் இணைத்து ஏழைகளின் நலனுக்காக உதவியவர் ஸ்ரீ சத்யசாய்பாபா என்று தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். நாளை தொடங்கி அதற்கடுத்த 48 மணி நேரத்திற்குள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுவடையக்கூடும் என்றும் அவர் கூறினார். நேற்று காலை மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 24ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 தினங்களில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. மேலும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், வங்கக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும், அந்தமான் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. எனவே குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் நவம்பர் 24ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் கூடுதல் திரைப்படங்கள் தயாரிக்க வேண்டும் என்று திரைப்பட இயக்குநர்களை பிரபல ஹிந்தி நடிகர் திரு அனுபம் கேர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவாவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் பேசிய அவர், திரைப்பட இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் ஜம்மு காஷ்மீரின் கலாச்சாரத்தையும் இயற்கை எழிலையும் திரைப்படங்களில் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் அப்பகுதியில் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதுடன் வேலைவாய்ப்பும் உருவாகும் என்றும் திரு அனுபம் கேர் கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உலக நாடுகள் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற ஐநா பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் இதற்கான முடிவு எட்டப்பட்டுள்ளது. பருவநிலை தொடர்பான வர்த்தக கட்டுப்பாடுகளை மாற்றியமைப்பது, இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுக்கு வளர்ச்சியடைந்த நாடுகள் கூடுதல் நிதி உதவி அளிப்பது உள்ளிட்டவை இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். சிட்னியில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் லக்ஷ்யா சென் ஜப்பானின் யூஷி டனாகாவை 21-15, 21-11 என்ற நேர் செட்களில் வென்றார். குவஹாட்டியில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று தென்னாப்பிரிக்கா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 392 ரன் எடுத்துள்ளது. குல்தீப் யாதவ் 3 விக்கெட்களையும் ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்களையும் வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் போருக்கு தீர்வு காண இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். G20 நாடுகளின் கூட்டமைப்பில் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்திற்கான நெறிமுறைகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் சாம்பியன் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.